உங்களுக்கு இது மாதிரி கால் வந்திருக்கா? ஆமாம்மா, கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்க. ஏடிஎம் கார்டு மேலே ஏடிஎம் கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி காலுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஊர்லேருந்து வர வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி அது எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. ஜார்க்கண்டில் இருக்கிற ஜம்தாராங்கிற டிஸ்ட்ரிக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த ஊரில் ட்ரெடிஷ்னலாக இவங்க வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2013க்கு அப்புறம் அங்கே உள்ள சில பேர் வந்து அவங்களோட வேலைகளே மாற ஆரம்பிச்சிது. அதாவது ஓடிபி ஸ்கேம்ஸு, ஃபிஷிங் ஸ்கேம்ஸுன்னு நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து இந்த ஊர்லேருந்து இருந்துக்கிட்டு இந்தியா முழுக்க பல பேருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கார்டு நம்பருக்கு சொல்லுங்கள், சிவிவி நம்பர் சொல்லுங்கள், அதே மாதிரி உங்களுக்கு வர ஓடிபி நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஏமாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு நிறையா வழிகளில் ஃபோன் பண்ணி அப்பாவி மக்களோட பணத்தை அடைச்சிருக்காங்க. இவங்க வந்து எப்படியோ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பேங்க்கில் ஏமாற்றி எப்படியோ பேங்க் அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கு பேர் மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இப்படி ஃபுல்லாக இந்தியா முழுக்க ஃபோன் போட்டு எப்படியோ பணத்துகளை அடித்து அந்த மியூல் அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மியூல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து அந்த பணத்தை வந்து விட்ரா பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபிஷிங் ஸ்கேம்ஸும் பண்ணுவாங்க. ஃபிஷிங் ஸ்கேம்ஸ்னால் ஃபேக் வெப்சைட்ஸு, ஃபேக் ஆப்ஸ் மூலமாக அப்பாவி மக்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளடிப்பாங்க. அதாவது அந்த வெப்சைட்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே பேங்க் வெப்சைட்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து நிஜமான பேங்க் வெப்சைட்ஸ் கிடையாது. அவங்க வந்து எப்படியோ அவங்கள வந்து டவுன்லோட் பண்ண வச்சு அந்த அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு எப்படியோ அந்த அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி பணத்தை அடிச்சிருவாங்க. அந்த ஊரை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் வந்து ChatGPTயை யூஸ் பண்ணி ஃபேக் கவர்மெண்ட் வெப்சைட்ஸு, ஃபேக் பேங்க் வெப்சைட்ஸு க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 11 கோடி கிட்ட அடிச்சிருக்காங்க. வெறும் இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறையா சைபர் ரிலேட்டட் கேசஸ் வந்து இந்த ஊர்லேருந்து நீங்கள் வர்றதை நிறையா மீடியாக்களை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி சைபர் கேசஸ் வந்து நிறையா அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து கவனமாக இருக்கிறது வந்து இப்போ காலத்தோட கட்டாயம். இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.